அதே போன்று தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சூறாவை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டியாக அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனை வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழ்ந்தால் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என்பது முழுக்க இந்த குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் கஷ்டமான சூழ்நிலைகளில் வாழ்கின்றானா, இக்கட்டான சூழ்நிலைகளில் வாழ்கின்றானா, குர்ஆனினுடைய சில சூறாக்கள் இருக்கின்றது. அந்த சூறாக்களை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலைகளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை சிறந்ததாக மாற்றுவான். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே நபிமார்கள் ஓதிய ஏராளமான துஆக்களை குறிப்பிடுகின்றான். அதனை நாம் சென்ற வீடியோவில் நாம் பார்த்தோம். அதே போன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதன் வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு மிகவும் உருக்கமான வார்த்தைகளை கொண்ட சூறாவை கற்றுத்தாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதன் வந்து கேட்ட பொழுது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஜில்சாலை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த மனிதனும் அதனை கற்றுக்கொண்டு சென்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தடவைகள் கூறினார்கள், இந்த மனிதர் வெற்றியடைந்து விட்டார், இந்த மனிதர் வெற்றியடைந்து விட்டார் என்று 2 தடவைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த சூறாவுக்கு இன்னும் ஒரு மிகச்சிறந்த சிறப்பு இருக்கின்றது. அதாவது இந்த சூறாவை ஒரு தடவை ஓதுவது குர்ஆனில் கால்வாசியை ஓதுவதற்கு சமனாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மிகவும் முக்கியமான ஒரு சூறா. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமா, ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றியடைய வேண்டுமா, மிகவும் சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் ஜில்சால் இருந்து கொண்டிருக்கின்றது. 99வது அத்தியாயம். இந்த சூரத்துல் ஜில்சால் அல் குர்ஆனினுடைய 99வது அத்தியாயமாகும். 8 வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறா, மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் ஜில்சால் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சூரத்துல் ஜில்சாலை நாம் அதிகமாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியடைந்தவர்களாக, நம்மை இருளக வாழ்க்கையிலும் வெற்றியடைந்தவர்களாக மாற்றுவான். இப்பொழுது நாம் சூரத்துல் ஜில்சாலாவை பற்றி பார்ப்போம். சூரத்துல் ஜில்சால் இதனுடைய பொருள் அதிர்ச்சி என்று பொருள்படும். 8 வசனங்களை கொண்ட மிகச்சிறிய ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது. இது அல் குர்ஆனினுடைய 99வது அத்தியாயமாக இந்த சூரத்துல் ஜில்சால் இருந்து கொண்டிருக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. மீண்டும் ஒரு முறை நான் இந்த சூறாவை ஓதுகின்றேன். إذا زلزلت الأرض زلزالها
وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. இதனுடைய பொருளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். பூமியானது அதன் அடிப்பாகத்திலிருந்து கடுமையான அசைவாக அது அசைக்கப்பட்டு விடும் போது, இன்னும் பூமி தனது சுமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி விடும் போது, இன்னும் மனிதன் திடுக்கிட்டு இதற்கென்ன நேர்ந்தது என்று கூறும் போது, அந்நாளில் பூமியான அது தனது செய்திகளை மனிதர்களுக்கு அறிவிக்கும். நிச்சயமாக உமது இரட்சகன் இவ்வாறு அறிவிக்குமாறு அதற்கு கட்டளையிட்டு வஹி மூலம் அறிவித்ததன் காரணமாக அவ்வாறு பூமி அசைக்கப்பட்டு அதன் வயிற்றினுள் உள்ளதை வெளியாக்கிவிடும். அந்நாளில் மனிதர்கள் அவர்களின் செயல்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்படுவதற்காக பல பிரிவினர்களாக மண்ணறைகளிலிருந்து திரும்புவார்கள். எனவே எவர் ஓர் அணுவளவு நன்மையை செய்தாரோ அவர் மறுமையில் அதன் பயனை கண்டு கொள்வார். இன்னும் எவர் ஓர் அணுவளவு தீமையை செய்தாரோ அவர் மறுமையில் அதன் பயனை கண்டு கொள்வார். இந்த சூரத்துல் ஜில்சாலை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மிகவும் முக்கியமான ஒரு சூரா. வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமா? கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த இந்த சூரத்துல் ஜில்சாலை நாம் அதிகமாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வான். அதே போன்று நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பான். அதே போன்று மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஈருலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான். வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு சூரா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய இந்த சூரா சூரத்துல் ஜில்சால். அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்ற சூறாக்களை நமது வாழ்க்கையில் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடமிருந்து உதவிகளை பெற்ற கூட்டத்தில் வல்ல நாயன் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.